நேரம் இன்ப ஜப தியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பே அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். பரம தகப்பனே, மீண்டுமாக நீர் கொடுத்ததான ஒரு புதிய மாதத்தினுடைய முதலாம் நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதத்தை கண்டவர்கள் இந்த மாதத்தை காண முடியாதபடி இல்லாத சூழ்நிலைகளிலே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி எங்களை வழிநடத்தி வந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு சிலராய் கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாஞ்சையை தேவன் அறிந்தவராக அவருடைய தேவைகளை சந்தித்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். இந்த வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் மீட்பெருமா இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலேயுமே ஒரு உயர்வு வேண்டும், ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் விரும்பிக் கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் பெரும்பாலும் ஆண்டவரை தேடுவோம். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட கிறிஸ்துவுக்காக வாழுவது என்று சொல்லக்கூடிய மக்கள் மிக குறைவானவர்களே. அவருடைய தேவைகளுக்காக ஆண்டவரை தேடுகிற ஒரு கூட்டம் தான் அதிகமாக கிறிஸ்தவத்திலே உண்டு. மிக மிக குறைவானவர்கள் கிறிஸ்துவுக்காய் வாழுகிறோம் அப்படின்னு சொன்னா என்ன? அவர் சொல்லியிருக்கிற கோட்பாடுகளின்படி என்னை வாழ அர்ப்பணிக்கிறேன். அப்படி வாழுகின்ற பொழுதுதான் நம்முடைய குடும்பமோ சமுதாயமோ நமக்கு ஒத்து வராது. அந்த நிலைகளிலே அதையும் தாண்டி நின்று ஆண்டவருக்காய் சாதிக்கக்கூடிய மக்கள் உண்டு. அதனால் பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரை நாம் சொல்ல வேண்டும், அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டும். ஏதோ கேட்கிற இடத்துல எல்லாம் கொடுக்கிற ஏடிஎம் மிஷின் மாதிரி அப்படி நினைச்சுக்கிறது. ஆனால் அது சரியான முறைகள் அல்ல. நாம் உண்மையாகவே ஆண்டவருக்காக வாழுவதற்கு நம்மை அர்ப்பணித்து வாழுகின்ற பொழுதே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்பதுதான் உண்மையான ஆசீர்வாதமான வார்த்தைகள். ஆசீர்வாதத்திற்காக தேடுவதல்ல, நாம் ஆண்டவருக்காக செய்ய வேண்டியவர்களை செய்துவிட்டு அவர் தருகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை நிலை. இங்கேயும் சொல்றாரு, சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார். ஆண்டவர் தூக்கி விடுகிற ஆண்டவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனை அப்லிப்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, உயர்வுக்கு வழி நடத்தக்கூடிய ஆண்டவர். யாரையுமே அவர் என்ன செய்யறது இல்லைங்க, கீழாக வைத்திருக்க விரும்புகிற ஆண்டவர் அல்ல. அப்படி நினைச்சிருந்தாருன்னா அவர் கீழே இறங்கி வர வேண்டிய அவசியமும் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்மெல்லாம் ரொம்ப நல்லவங்க கிடையாது, யோக்கியர்களும் கிடையாது. இந்த பாவியான மனித குலத்துக்காகத்தான் ஒரு பரிசுத்தமான தேவன் தன்னையே இந்த உலகத்தில் அர்ப்பணித்திருக்கிறார். ஆகவே அவருடைய முழு நோக்கமும் இந்த மனுக்குலம் முழுமையாக மீட்கப்பட வேண்டும், இந்த மனுக்குலம் முழுமையாக உயர்த்தப்பட வேண்டும். ஒரு காலகட்டங்களில் நம்மளாம் எங்கே இருந்தோம் தெரியும். நம்முடைய முன்னோர்களை பற்றி 4ஆம் தலைமுறையை பின்னாடி போய் பார்த்தோன்னு சொன்னால், அன்னைக்கு இருந்ததான அந்த ஜாதிய பிரிவினைகளிலே குலத்தொழிலை செய்து கொண்டு வெளியில் நடக்க முடியாமல், சுதந்திரமாக இருக்க முடியாமல், இந்த மாதிரி படிக்க முடியாமல் இருந்த ஒரு காலகட்டங்கள் இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர் ஈர்க்கப்பட்ட அந்த மிஷினரிமார்கள் இங்கே வந்தது நிமித்தமாக, அவர்கள் கொடுத்த வாழ்வி நிமித்தமாக இந்த நாட்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோங்க, எல்லாருமே உயர்த்தப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எல்லாரையும் உயர்த்துகிற ஆண்டவர். அது இதில் குறிப்பாக சொல்றாரு, சிறியவனை புழுதியிலிருந்து என்ன செய்கிறாராம், தூக்கி விடுகிறார். சிறியவன், புழுதினா தெரியும். புழுதிக்கு ஈஸியாக விளக்கம் கொடுக்கணும், நம்ம ஊர் தான் இல்லையா. ஒரு வண்டி போச்சுன்னா தெரியும், அப்படியே புகையா எங்கே வந்துடும், கோயிலுக்குள்ளே வந்துடும். எங்கள் வீட்டில் நாங்கள் டெய்லி வந்தாலும் கூட்டிக்கிட்டே இருக்கணும். அது பூரா உள்ளதான் போய் செட் ஆகுது. அதுக்கு தனியாக என்ன வச்சு செய்கிறதுன்னு தெரியல. எங்கேயும் ரவி அடிக்கடி காலையில் ஒரு தடவை கூட்டுவார், சாயந்தரம் ஒரு தடவை கூட்டுவார், 2 தடவை துடைப்பார். அப்பவும் என்ன செய்யும், திரும்பியும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த புழுதி அப்படிங்கிறது என்னென்னா தூசி. அது ஈஸியாக என்ன செஞ்சிடும், பறந்துடும் காற்றுல. அதுக்கு தனியாக ஒரு இது பண்ணவே முடியாது. அந்த மாதிரி புழுதியில் இருக்கக்கூடிய மக்கள், ஏன்னா அவங்க மேலே ஈஸியாக என்ன செஞ்சிருங்க, மண் புழுதுகிட்டே இருக்கும், அப்பப்போ தொடச்சிக்கிட்டே இருக்கணும். தங்களுக்கு தனியான ஒரு ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடிய மக்கள். இந்த ஒரு ஐயா உட்காந்துருப்பாருங்க, பார்த்துருப்பீங்களா, காலையில் உட்காந்துருப்பார். அவர் மேலே போகிற வர கார் வாகனத்தினுடைய எல்லா இது என்னதான் செய்யும், மேலே தான் விடத்தான் செய்யும். அவர் வேற வழியில் அப்படி தான் உட்கார்ந்தாங்கன்னு அவருடைய சூழ்நிலை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள்
வேற வழி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மக்களை சொல்லுகிறார். அவர் அங்கே என்ன செய்கிறாராம்? தூக்கி விடுகிற ஆண்டவராக இருக்கிறார். இப்போ சிறியவர்கள்னா யாரு? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். மெய்யாக சொல்லுங்க. 40ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பார். மிகவும் சிறியவராக யார்? சிறியவர்கள் சொல்ல, இந்த மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ. அப்ப ஆண்டவர் சிறியவர்கள் என்று சொல்லி யாரை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார்? அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் நம்ம பார்த்தோன்னா தெரியும். 35ஆம் வசனம், பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். இவங்கெல்லாம் யாரு? இவங்க தான் யாருங்க? சிறியவர்கள். ஏன்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்கள போய் காவல் இருக்கிறவங்க போய் யாராவது பார்ப்பாங்களா? சொந்தக்காரங்களா இருந்தால் என்ன செய்வோம்? நம்மால் பாதிக்கப்பட்டு உள்ள இருக்கான்னு சொல்லி நான் போவோம். அதே மாதிரி வியாதியா இருந்தேன், எத்தனை பேர் வியாதியா இருக்கிறாங்க, அத்தனை பேர் போய் பார்க்குறோம் இல்லையா? ஒரு சிலருக்கு அந்த கன்சர்ன் இருக்கும், அவங்க சோகம் இல்லாமல் இருக்க, போய் பார்த்துட்டு வரலாமா நினைப்போம். ஆனால் பெரும்பாலும் நம்ம என்ன செய்யறதில்ல, அந்த மாதிரி நமக்கு தரிசனங்கள் எல்லாம் இப்போ இருக்கிறதே இல்லை. அப்புறம் காவலில் இந்த வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். அப்ப இந்த சமுதாயத்துல எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க? அதுல நம்மளும் ஒருவரை தான் இருப்போம், ஏதோ ஒரு வகையில இல்லையா? ஏதோ ஒரு வகையில் நம்ம சம்பந்தப்பட்ட மக்களை தான் இருப்போம். அந்நியனா இருந்தேன், சேர்த்து கொண்டீர்கள். அந்நியர்கள் அப்படி சொன்னா என்ன செய்வோம்? அவங்கள ஓரம் கட்டுற மாதிரி நிலைகள். நான் தாகமா இருந்தேன், எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள். நான் பசியா இருந்தேன், எனக்கு பசியை தீர்த்தீர்கள். இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம நினைக்கல, நம்ம நல்லா தான் இருக்கிறோம் நம்ம நினைக்கலாம். நமக்குள்ள எத்தனையோ போராட்டங்கள் உண்டு. நமக்கு உதவி செய்ய முடியாத நிலைகளில் மக்கள் நம்மை விட்டு ஒதுங்கி போகிற மக்களும் உண்டு. அங்கே தனிமைப்படுத்தப்படுகிறோம், அந்நியனாக மாறுகிறோம், அல்லது காவலில் அடைபட்டவர்களாக மாறி விடுகிறோம். நமக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கிறது, அந்த தேவையை நிறைவு செய்ய முடியாதபடி நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா இவங்களுக்கு என்ன செய்ய முடியாதுன்னா, அவங்களுக்கு அவங்களாக என்ன செய்ய முடியாது, உருவாக்கி கொள்ள முடியாது. யாரோ ஒருத்தர் தான் அவங்களுக்கு விடுதலையை கொடுக்கவே முடியும். பர்திமேயு அப்படிங்கிற பார்வையற்ற அந்த மனிதன், அவன் தினந்தோறும் கொண்டு என்ன செய்ய ரோட்டில் வச்சிடுறாங்க. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறான். அப்ப எல்லாரும் மிரட்டுறாங்க, நமக்கு தெரியும் அதுல. ஆனாலும் அவனுக்குள்ள என்ன இருக்குது? நான் எப்படியாவது விடுதலை ஆயிடணும், நான் இன்னொருத்தரை நம்பி தான் உட்கார வேண்டியதா இருக்கு. அதையும் கொண்டு ஓரமா வச்சிடுறாங்க. அந்த பக்கம் போற வர எல்லா புழுதி எம்எல்ஏ தான் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அந்த ட்ரெஸ் எல்லாம் அவ்வளவு அழுக்கா இருக்குது. அவன் தண்ணியில் தானே இயங்க முடியல. எனக்கு யாராவது ஒருத்தர் வரணும். அப்பவும் அவங்க எனக்கு எப்படி சுத்தப்படுத்த எனக்கு தெரியவும் செய்யாது. அவங்க தரக்கூடிய உணவு எனக்கு என்னன்னு தெரியவும் செய்யாது. இப்போ நான் என்ன செய்ய, சுதந்திரமா நான் வாழணும் அப்படின்னு நினைக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்றாருங்க, அவன் நின்று அவனை அழைத்துவார்கள் என்று சொல்லுகிறான். அவன் அப்படி போகும் பொழுது அவன் திரும்ப வரமாட்டேங்கிற விசுவாசம் என்ன செய்றாங்க, மேலாடைகளை கூட கலட்டி தூர வீசிட்டு போறான். அதுதான் விசுவாசம். நீங்க நமக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. ஏதாவது ஆண்டவருக்கு சொன்னாருன்னா, செய்யலான்னு சொன்னாருன்னா இருக்கட்டும், அது எதுக்கும் திரும்ப ஏதாவது ஆகிட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மக்கள் தான் இருப்போம். ஆனா அவனுக்குள்ள இந்த விசுவாசம் அப்படி இல்லை. அவன் போனான், இது தேவையில்லைன்னு போனான். அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் கேட்டான். ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு விசுவாசம் இருக்கான்னு கேட்டார். ஆமான்னாரு. அவன் சரியாயிருன்னு சொல்லிட்டாரு, கண் திறந்துருச்சு. அந்த மாதிரியா தன்னில் தானே தனக்கென்று எதையும் உருவாக்கி கொடுக்க முடியாத நிலைகள் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம நிறைய பேர் இருப்போம். எத்தனை எதிர்ப்புகள், கஷ்டங்கள் வரலாம். நமக்குன்னு என்ன இருக்குது, நம்ம எப்படி மேலே வர்றது அப்படின்னு நினைப்போம். அப்படிப்பட்ட மக்களை தான் இங்கே சொல்கிறார் ஆண்டவர். என்ன செய்கிறார்? அவங்களை தூக்கி விடுகிற ஆண்டவராக இருக்கிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சங்கீதம் 107:41 வாசிப்பன்னு சொன்னா, எளியவனையோ சிறுமையில் நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தைகளை போல் ஆக்குகிறார். இப்ப யாராவது உங்களுக்கு ஞாபகம் வருதா இந்த வசனம் சொன்ன உடனே? இன்னொன்னு சொல்லலாம்.
யோசேப்பு எடுத்துக்கலாம், அதுதான் சரியான ஆள். ஏன்னா எளியவன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது என்னன்னா, குடும்பத்தில் கடைசி ஆள் எப்போது எப்படிதான் இருப்பாருங்க. எல்லாருக்கும் வேலைக்காரன் அவன் தான். டேய் வாடா அப்படி ஒருத்தர் கூப்பிடுவாங்க. அவன் சொன்னாலும் கேட்கணும், இவன் சொன்னாலும் கேட்கணும். இவன் அடித்தாலும் வாங்கிக்கணும், அவன் அடித்தாலும் வாங்கிக்கணும். இவர் என்ன செய்ய முடியாதுங்க, எதிர்த்துலாம் பேச முடியாது. அந்த நிலைமையில் இருந்தது தான் எளியவர்கள். அவங்கள எல்லாரும் வந்து வேலை வாங்குவாங்க, ஆனால் அவருக்குன்னு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அந்த குடும்பத்திலேயே கடைசியால் அப்படி தான் இருப்பான். எனக்கு கடைசியாக பிறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிலைமை தான் யோசேப்பில் இருந்தார். அப்பா அம்மாவால் வெறுக்கப்பட்டார், சகோதரர்களால் வெறுக்கப்பட்டார். வெறுக்கப்பட்டது மட்டுமல்ல, என்ன செஞ்சாங்க, நாடே கிடச்சிட்டாங்க. அவ்வளோ பெரிய நல்லவர்கள் அவங்கெல்லாம். அங்கே போன இடத்துல என்னாச்சுங்க, அங்கேயும் ஒரு பெரிய சோதனைகள்லாம் அவருக்கு வருது. அதான் எளியவனையோ அவன் சிறுமையில் நின்று எந்த அளவுக்கு அவனை சிறுமைப்படுத்தி இருப்பாங்க. ஏண்டா நீ எல்லாம் வந்து எங்களை வணங்க சொல்றியா, நீ அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா, உன் தரிசனம் எப்படி வரும்னு பார்த்துடுறோமா நாங்கள் அப்படின்னு சொல்லி தான் அவங்க தூக்கி போட்டாங்க. தரிசனத்துக்காகத்தான் இதெல்லாம் அனுமதிச்சிருக்கிறாங்குது அப்போ தெரியாது அவங்களுக்கு எல்லாமே. ஆனால் நடந்தது என்ன, அவன் என்ன செஞ்சாருங்க, சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தான். உயர்ந்த அடைக்கலம் சாதாரணமானதெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு வார்டு மெம்பரு அந்த மாதிரி லெவலில் வட்ட நிலையில் இருக்கிறலாம் கிடையாது. ராஜாவை தூக்கி மேலே நிறுத்தி வச்சுட்டார். அந்த ராஜா சொல்கிறான், இந்த மோதிரத்தெல்லாம் கழட்டி கொடுத்துட்டான். என்ன, நான் வந்து பொம்மையாக மட்டும்தான் இருப்பேன், ஆனால் இந்த எல்லாமே நீ தான் பண்ணிக்கணும். நீ கையை அசைக்க சொன்னால் அசைக்கலாம், அசைக்கக்கூடாதுன்னா அசைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அவனுக்கு அதிகாரம், ராஜாவுடைய முழு அதிகாரத்தை கையில் கொடுத்துட்டாரு. சும்மா ஒரு பொம்மையாக மட்டும் இருந்துக்குவார், அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. அந்த அளவில் தூக்கி ஆண்டவர் அவனை உயர்த்தி வைத்திருந்தார். எளியவர்கள் இன்னைக்கு அந்த மாதிரி குடும்பங்களிலோ மற்றவைகளிலோ புறக்கணிக்கப்பட்டு ஏளனமாக நினைக்கக்கூடிய மக்களாக இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னீங்கன்னா, அவர் என்ன செய்கிறாராம், அவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த மாதத்தில் நம்ம எந்த விதமான சிந்தனையில் இருப்போம், நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம யாருக்கு என்ன செய்கிறோம், நம்ம உயரணும், நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னு சொன்னால், இந்த மாதிரி காரியங்கள் நம்ம கடைபிடிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். அவர் நம்மை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்கள் நினைக்கல நமக்கு யாரும் செய்யலை, உதவி செய்யலை அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். உங்கள் கூடவே இருப்பதற்காக யார் இருக்காங்க, ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஒரு நாள் கைவிடுகிற ஆண்டவரை அல்ல. ஆகவே இந்த மாதத்திலேயும் ஒருவேளை இப்படி பாதிக்கப்பட்ட மக்களாக இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலையும் நாங்கள்லாம் பல நிலைகளில் பல காரியங்களை 25 ஆண்டுகளில் ஊழியத்தில் தாண்டி வந்திருக்கிறோம். எவ்வளவோ சிரமங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள், உளைச்சல்கள்லாம் உண்டு. ஆனாலும் ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட்டவராக அல்ல. அடுத்தடுத்து ஒரு உயர்வை தான் கொடுத்து கொண்டே இருக்கிற ஆண்டவர். ஆனால் அவர்கிட்ட நம்ம சரண்டராகி நாம் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே நமக்கு ஏராளமான உயரங்களை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியில் தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. உங்களுடைய அருமையான வார்த்தைகளை தேவன் தந்திருக்கிறீர். நீங்கள் இங்கே ஒவ்வொருவரையுமே ஒவ்வொரு முறையும் உயர்த்துகிற ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கிறோம் தகப்பனே. அதே போல் இந்த நாளிலும் கூட சுவாமி, பலவிதமான தேவையோடு கூட தங்களுடைய இயலாமையில வந்திருக்கிற மக்களும் கூட உண்டு. எங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், நான் இந்த நிலையிலிருந்து எப்படி நான் உயர்வுக்கு செல்லுவேன் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாருங்கள் சுவாமி. நீர் அவர்களை உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எளியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் கூட ஆண்டவரே, எல்லோரையும் உயர்த்தக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கிறது சுவாமி. அந்த விதமாக அநேக மக்களை உயர்த்தி இருக்கிற தகப்பனே. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை நீர் ராஜாவாக மாற்றினீர். சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை நீர் ஆண்டவரே உயர்த்தினீர். பல மக்களை நீர் உயர்த்தி இருக்கிறீர் சுவாமி. சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைகளிலே உயர்வாய் கொண்டு வந்திருக்கிறீர். அதே விதமாக நாட்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களில் ஆண்டவரே நன்மை செய்யும்படியே செபிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே இந்த புதிய கிருபைகளாலும் புதிய நன்மைகளால் நிரப்பும் தகப்பனே. அந்தந்துள்ள ஆகாரத்தை இன்று தாரும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்த ஆண்டவர் ஒவ்வொரு மாதத்திற்குரிய தேவைகளை தேவன் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அரசு பணிகளை பணியாற்றுகிறவர்கள், தினக்கூலிகளை பணியாற்றுகிறவர்கள், சொந்தமாய் தொழில் செய்கிறவர்கள், இன்னும் ஆண்டவரே பல நிலைகளிலே பணியாற்றி கொண்டு பிள்ளைகள் ஜெபிக்கிறோம். அவர் நல்ல பலன் கொடு, சுகம் கொடும், கையின் கிரியில் கர்த்தர் ஆசீர்வாதம் தரும்படியாக கெஞ்சுகிறோம். இந்த மாதத்துக்கு தேவையான பொருளாதார நிலைகளில் ஒரு குறை வராதபடி ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உண்மையே சார்ந்திருக்கிற சுவாமி, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.